ஒரு கடற்கரைக்கு சென்று காலார நடந்து காலை தண்ணீரிலே வைத்து வானத்தையும் சூரியனையும் பார்த்து விட்டு வர முடியவில்லை. அவ்வளவு கடைகள், அவ்வளவு குப்பைகள், குப்பை தொட்டியை தவிர எல்லா இடத்திலும் குப்பைகள், வீட்டை தவிர அத்தனை இடத்திலும் குப்பைகளை கொட்டி தொலைக்கிற இந்த சமூகத்திற்கு நாட்டுக்கு மட்டும் நல்ல தலைவர் வேண்டும், நல்லாட்சி வேண்டும், குப்பைகளற்ற தூய்மையான தலைவர் வர வேண்டும். எங்கு பார்த்தாலும் அழகு கலாச்சாரம், மேக்கப் கிட்டுகள், தான் தானாக இருக்க விரும்பாத, தன்னை வேறு நபர் போல ஆக்கி கொள்ளுகிற நிலைமைக்கு வாக்கப்பட்டு கிடக்கிறது இந்த சமூகம். தன்னுடைய இயல்பில் தான் இருப்பதை இந்த உலகத்தில் சமூகத்தில் தன்னை காட்டிக் கொள்வதற்கு தயங்குகிற ஒரு சமூகம். ஆனால் இந்த சமூகத்திற்கு நல்ல தலைவர் வேண்டும். கையிலே விளையாட கொடுக்கிற மரப்பாச்சி பொம்மைகளுக்கு கூட ஆடை அணிவித்து கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்த மண் இந்த மண். ஆனால் இன்றைக்கு தாங்கள் அணிந்திருக்கிற ஆடைகளை விலக்கிவிட்டு தலைமுறையை கெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் மக்களுக்கு நல்லாட்சி வேண்டும், நல்ல தலைவர் வேண்டும். ஆப்பிரிக்காவின் சொமாலியாவில் மட்டுமா பிள்ளைகள் பசியால் செத்துக் கொண்டிருக்கிறார்கள்? நாம் வாழ்கிற நாட்டிலும் கூட பசியால் பிள்ளைகள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊட்டச்சத்து குறைபாடினால் பிறக்கிற பிள்ளைகள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் துளியும் அக்கறை இல்லாமல் நான் செல்வச் செழிப்போடு முழங்கை முட்டியில் இருந்து நகை நட்டுகளை மாட்டிக்கொண்டு கழுத்து நெக்லஸுகளை மாட்டிக்கொண்டால் மட்டும்தான் எனக்கு கௌரவம் என்று தங்கத்திற்கு வாக்கப்பட்டு ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, இவர்களுக்கு ஆட்சி நல்லாட்சியாக வேண்டும், நல்ல தலைவர் வேண்டும், நிலைமை சுமூகமாக இருக்க வேண்டும். ஒரு தலைவர் சொன்னார் என்பதற்காக கள்ளுக்கடை மறியல் என்ற போராட்டத்தில் தன்னுடைய 5000 தென்னை மரங்களையும் ஒரே இரவில் வீழ்த்திவிட்டு சாராயத்திற்கு முட்டுக்கட்டை போட்ட தலைவர்கள் இங்கே இன்றைக்கு வீதிக்கு வீதி சாராய கடைகளை திறந்து வைத்து ஆண்மை இல்லை, குழந்தை பிறக்கவில்லை, பெண்களுக்கு மலட்டுத்தன்மை ஆகிவிட்டது என்று 40% குடிமக்களை குடிக்கிற மக்களாக மாற்றி இளம் விதவைகளின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் இங்கே. இவற்றையெல்லாம் பற்றி சொரணை நமக்கு கிடையாது. ஆனால் நல்ல தலைமை வேண்டும், நல்லாட்சி வேண்டும், மனிதன் நிம்மதியாய் வாழ வேண்டும். ஒரு காலத்தில் இந்தியாவின் வீதி முழுக்க நடந்த போராட்டத்திலே, எழுத்து முழுக்க போராட்டத்திலே, பேச்சு முழுக்க போராட்டத்திலே வெள்ளைக்காரர்களை விரட்டுவதற்காக உயிரை கொடுத்தார்கள், உடலை கொடுத்தார்கள், சொத்துக்களை கொடுத்தார்கள். ஆனால் வெறும் தேர்தல் கணிப்பு என்ற பெயரில் எவனோ கட்சிக்காரனிடத்தில் காசை வாங்கி கொண்டு அவன் பொய் பேசி திரிகிற வாடகை வாய்களை வைத்துக் கொண்டிருக்கிற உலகத்தில் இங்கே எல்லோருக்கும் நேர்மையான தலைவர்கள் வேண்டும். இன்றைக்கு படிக்காத மக்கள் அறியாமையினால் செய்கிற சூழ்ச்சிகளை விட படித்தவன் படிப்பு என்ற பெயரில் அறிவின் பெயரால் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்கள் கோடி மடங்கு அதிகம். அதனால் தான் பாரதி பாடினான், படித்தவன் சூதும் வாதும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று சொன்னான். ஆனால் இவர்களுக்கு நல்லாட்சி வேண்டும், நல்ல நிலைமை வேண்டும், நிம்மதியான வாழ்க்கை வேண்டும். எப்படி கிடைக்கும்? அதனால் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, மக்கள் எப்படி இங்கு வாழ்கிறார்களோ அப்படித்தான் தலைவன் அமைவான் என்று.